சார், புதிய அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. உங்களோட துறையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். இந்த அரசு பதவியேற்ற ஒரு 3 நாட்களிலே கட்டுமானத்துறையில் ஒரு புதிய ஒரு யுக்தி புதிய ஒரு முயற்சியாக அருமையான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது. அதாவது கட்டுமானத்துறை மூலமாக வர்ற எந்த ஒரு அதாவது சிஎம்டியில் எந்த ஃபைலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்தி வைக்கக்கூடாது. அதாவது தேவையற்ற என்ஓசி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஏதாவது காரணங்களை சொல்லி அதை டிலே பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஃபைலாக இருந்தாலும் உடனுக்குடனே அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அதாவது பதவியேற்ற 3ஆம் நாளே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோடு நாங்கள் எங்கள் துறை சார்ந்தவர்கள்லாம் அதை பார்த்தோம். அடுத்த ஒரு 4 நாளில் சிஎம்டியில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்றத முன்பு இருந்த அரசு காலகட்டத்தில் தான் வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது சதுரடிக்கு 25லேருந்து 27 ரூபா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு அன்அஃபீஷியல் சார்ஜ் தான். ஸோ அதை இனிமேல் வாங்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டை இதோடு நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு புதிதாக பதவியேற்றுள்ள இந்த தாவேக அரசு சொல்லியிருந்தது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அதிரடியான முடிவுன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துறையில் ஒரு செம்மைப்படுத்துறதுக்காக எடுக்கிற இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியை ஒரு அரசாங்கமே இதை ஃபஸ்ட்டு எடுக்குது அப்படின்னா, கீழே உள்ள எல்லா அமைச்சர்கள், எல்லா எப்படி சொல்கிறது, அரசு இயந்திரங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு அலர்ட் மெசேஜ். இது எப்படி இருக்கணும், நம்ம இந்த புதுசாக பதவியேற்ற அரசு என்ன மாதிரியெல்லாம் செயல்படணுங்கிறதுக்கான ஒரு சமிங்கை இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எல்லாருக்குமே ஒரு அலர்ட் மீன்ஸ் அப்படின்னா, இனி முன்பு இருந்த சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் இனி பின்பற்றப்படாது. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கமாக அமையணும் அப்படின்றத ஒரு விளக்குற விதமாக தான் இந்த 2 அறிவிப்பை நம்ம பார்க்கணும். அதேமாரி நீங்கள் இன்றைக்கி கனிம வளத்துறை அமைச்சர் துறை ரீதியாக 2 அரசு அலுவலர் மேலே நடவடிக்கை எடுத்துகிறதா கேள்விப்பட்டோம். ஏன்னா கனிம வளத்துறையும் எங்களோட மிகப்பெரிய ஒரு எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா அதில் கனிம வளத்துறையில் எங்களுக்கு இப்போது எம்சாண்டோட விலை போலியான ரசீதுகள்லாம் தயாரிக்கப்பட்டு அது அபரிவிதமான விலைகள் ஏற்கனவே நம்மளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு துறை ரீதியான ஒரு 2 அலுவலர் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அரசு ஊழியர்கள் மேலே ஏதோ ஒரு நடவடிக்கையை எடுத்தோன்னே ஸோ இதுவும் ஒரு அலர்ட் மெசேஜ். அப்படின்றப்ப நம்மளுக்கு கட்டுமான தொழில் இல்லை ஈடுபடுறவங்களுக்கு ஒரு புதிய பார்வையாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அதுலேயும் விலை குறையும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றத காரணம். ஏன்னா இன்றைக்கி போர் சூழல் காலம் இன்றைக்கி தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, உலக அளவில் இன்றைக்கி அச்சுறுத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரியான முடிவுகள் நமக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா பல நெருக்கடிகள் வரும் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்றப்ப நமக்கு தமிழக அரசு இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதான் உண்மை. சார், இப்போது சிஎம்டிஏ செயலாளர் திட்ட அனுமதி தாமதித்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு உத்தரவு வந்திருக்கு. அது என்ன சார் விஷயம்? அதாவது முன்பெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு காரணங்கள், அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஏதாவது ஒரு காரணங்களால் நிறுத்தி வைக்கப்படும். இந்த நம்ம சொன்னால் உங்களுக்கு நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு காரணங்களால் நிறுத்தி வைக்கிறது அந்த துறை ரீதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னோன்னா, இது எப்படி சொல்கிறது, இந்த கட்டுமான துறையே கொண்டாடணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துராதா அப்படின்றத நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 10 நாளாக நடக்கிறது கனவா நினவா அப்படிங்கிற நெஞ்சில் இருக்குது. அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்கள்லாம் நம்ம பெருமளவு நம்ம வட இந்தியர்களை நம்பி இருக்கிறோம். காரணம், இந்த மது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அதிகமாக எப்படி சொல்கிறது,
நிலையான ஒரு இது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு மது கிடைக்கும், எங்கே வேணாலும் இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்களில் இருக்கிறவங்க தான் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுருக்கோம் நிறைய பேர். அதனால நிறைய பழக்கங்களால் நிறைய இதாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுலேயும் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால இப்போ கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ஸோ எல்லாமே அதான் சொல்கிறேனே, எங்கள் துறை ரீதியாக வந்து பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு புதிய ஒரு உலகத்தை நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் தமிழக அரசுக்கு வந்து கிரேட்டர் சென்னை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இன்னும் சிலவித கோரிக்கைகள்லாம் இருக்குது. அந்த கோரிக்கைகளோடு நம்ம அந்த துறை ரீதியான அமைச்சர்களையும் பார்த்து சொல்லலாம் அப்படின்றதான் இருக்கிறோம். பிரதான கோரிக்கை நம்ம துறையில் என்ன சார் இருக்குது? புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு, நம்ம என்ன கோரிக்கை பிரதானமாக வைக்கிறோம்? டாக்டருக்கு கவுன்சில், அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கவுன்சில் இருக்குது, வக்கீல் அவங்களுக்குலாம் கவுன்சில் இருக்குது. அதேமாதிரி பொறியாளர்களுக்கு ஒரு கவுன்சில் வேணும் அப்படின்றது வந்து எங்களோட ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை. அதேமாதிரி கட்டுமானத்துறையில் மட்டும் பொருட்களோட விலை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அப்பக்கப்போ, அதாவது எப்படின்னா ஒரு 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 பொருளோட விலை இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விலை நிர்ணய குழு வந்து அமைச்சா இந்த 2 விஷயங்களை பண்ணால் அதுவும் கட்டுப்பாட்டில் வரும் அப்படிங்கிறது தான். இந்த 2 பிரதான கோரிக்கைகளை எங்களுக்கு வந்து தமிழக அரசு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கிரேட்டர் சென்னை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நேரடியாகவும் துறை ரீதியான அமைச்சர்களை பார்த்து இதெல்லாம் சொல்லலாம்னு இருக்கிறோம். வாரத்தில் 2 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. கட்டுமான தொழிலாளர் சங்கம் இது எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம்? தமிழ்நாடு அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு வந்து மின்சாரம் மூலமாக அதாவது இயங்குகிற வாகனங்களை வந்து ஒரு இது முன்னெடுப்பு எடுத்து கொடுக்கணும். அதாவது எப்படின்னா இந்த வாகனங்களில் வந்து அந்த தமிழக அரசு வந்து ஒரு சிறப்பு சப்சிடி, அதாவது எங்கே பார்த்தாலும் ஒரு பவர் பாயிண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, சார்ஜிங் பாயிண்ட் வந்து அரசே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு இது பண்ணால் ஸோ அந்த டீசல் பெட்ரோலோட தேவைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மத்திய அரசோடு வந்து பேசி அந்த சுங்கச்சாவடியில் உள்ள வசூலிக்கப்படுற அந்த பைசாவெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டீசல் பெட்ரோல் விலையினால் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிற டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா கட்டுமானத்துறை தான். ஏன்னா நாங்கள் எங்கள் எரிசக்தி இல்லாமல் ஸ்டீலை தயாரிக்க முடியாது, சிமெண்ட்டு தயாரிக்க முடியாது, யூபிவிசி விண்டை தயாரிக்க முடியாது, பெயிண்ட்டு தயாரிக்க முடியாது, டைல்ஸ் தயாரிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா வித பொருட்களும் இந்த எரிசக்தியை நம்பி தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த எரிசக்திக்கான ஒரு டிமாண்ட் வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலையை தாண்டி தான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம், அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இனி வருங்காலங்களில் இன்னும் எல்னினோ சூப்பர் எல்னினோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் எல்னினோ வந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வித்தியாசமான சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ரொம்ப சிறப்பாக கையாள்வாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்தவித சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவங்க எடுக்கிற ஒரு நடவடிக்கையும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களே வந்து எங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த எரிபொருளுடைய விலைகள் வந்து ஏற்றுச்சுன்னா உங்களோட மூலப்பொருட்கள் அதிகமாகும் சார், இதுதான் வழக்கம். அப்போது மூலப்பொருளுடைய விலைகள் வந்து அதிகமாச்சுன்னா அப்போது கட்டணம் கட்டுறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார்? அதுதான் சார், இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் தான் சொன்ன மாதிரி இப்போ எம்சாண்ட் வந்து ஒரு எடுக்கிற இடத்துலேருந்து எம்சாண்ட் வந்து இங்கே சேர்றப்ப நம்ம ஒரு அன்அஃபிஷியல் ஃபீஸ்னால் அன்அஃபிஷியல் அதாவது பணத்தை கொடுக்கறதுனால நம்ம வந்து கிட்டத்தட்ட 6500 பர் டன், அதாவது போலியான ரசீதுகள்லாம் தயாரிக்கிறாங்க சொன்னாங்க. இதுமாரிலாம் போலி ரசீதை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு இப்படி தான் வந்து கொடுக்கும். அதெல்லாம் வந்து இப்போ தவிர்க்கப்பட்டாலே இப்போ பார்த்தீங்கன்னா துறை ரீதியாக அந்த அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்கள் நல்லா இன்றைக்கி திறம்பட அதை செயல்பட்டுருக்கார். அதை குறைச்சாலே ஸோ இதிலேருந்து நம்ம வந்து விடுபட்டுருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 4000 ரூபாயில் கிடைக்க வேண்டிய பொருள் இன்றைக்கி 5500 கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜல்லி, மணல், சிமெண்ட்டு இதிலெல்லாம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம். புரியுதுங்களா சார்? அண்ட் தென் இப்போது சிஎம்டிஏ மூலிமா இந்த அதாவது அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து எதுவும் பெண்டிங் வைக்கக்கூடாது, உடனே அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த சிஎம்டிஏ தரப்புல இருந்து அப்ரூவ் பண்ணி உடனே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் அரசுகிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. அது என்னென்ன ஃபைல் சார்? அது என்னென்ன வந்து இத்தனை வரைக்கும் தாமதமாக இருக்குது? பொதுவாக வந்து 8 ஃப்ளாட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த வந்து சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ஓசி இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து
சில விதமான காலதாமதங்கள் இருந்துச்சு. நம்ம எல்லா அரசு ஊழியர்கள் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது, எல்லா அங்கே இருந்த பொறியாளர்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் இன்று வந்து முழுவதுமாக மாற்றத்திற்கான எல்லா விஷயங்களும் நடைபெறுது. ஸோ அந்த இன்றைக்கி உள்ள அந்த அரசு இயந்திரம் வந்து இன்றைக்கி வந்து முற்றிலுமாக மாறுபடுது. ஏற்கனவே இருந்தது முற்றிலுமாக மாறுபடுறாங்க. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து இனி வருங்காலங்களில் இது தொடர்ந்து போக போக எங்களோட கட்டுமானத்துறை வந்து நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் கிடையாது. விலை நிர்ணயிக்க முடியுமா சார்? தமிழக அரசு மூலிமா விலை நிர்ணயிக்க முடியுமா? அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தான் ஒரு விலை நிர்ணய குழு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனால் டிமாண்டு பேஸ்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பொருளோட விலை எதனால் ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டிமாண்டு, அது டிமாண்டு எவ்வளோ இருக்குது, உற்பத்தி எவ்வளோ இருக்குது, இது ரெண்டும் சேர்த்து தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு அதை கட்டுப்பாட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து அதோட கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் எல்லா விலை. இது அதாவது எப்படின்னா, பழைய அரசுகளை நம்ம வந்து பழைய காலங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மணல் குவாரிகள், ஜல்லி, மலையை வந்து க்ரஷ் பண்ணி க்ரஷரில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அரசுக்கு வந்து அற்புதமாக வருமானம் ஈட்டித்தர ஒரு அற்புதமான துறை. ஆனால் அது வந்து பழைய காலங்களில் எந்தெந்த முறைகள் கடைப்பிடிக்கப்பட்டதோ அந்த கடைப்பிடித்த விஷயங்கள்னால தான் எங்களுக்கு ஒரு 50% ஒரு விலை ஏற்றம் இருந்தது. ஸோ அந்த கொள்கைகளை இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்திருக்கிற அரசு வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறத வச்சு ஸோ எங்களுக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.